கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி என்னை மிகப்பெரிய துயரத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். அந்த நிகழ்ச்சி டிவியில் பார்க்கறதுக்கு கூட டாக்டர்ஸ் என்னை பர்மிட் பண்ணல. அது பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி அதை டிவியில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னால் என் துயரத்தை பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரம் என்னை ஆளாக்கியிருக்கு. சாதாரண ஒரு மாணவனாக சொல்ல முடியாத என்ன ஆர்கே சொல்ல முடியா உலகம் முழுக்க அறிய செய்ததில் கேப்டனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவருடைய மனசை, அவரோட நான் பழகிய நாட்களை சொல்லணும்னா நாள் கணக்கில், மாத கணக்கில், வருட கணக்கில் சொல்லலாம். அவ்வளோ மிகச்சிறந்த மாமனிதர். விஜயராஜுங்கிற ஒரு சிறந்த மனிதரை, விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல நடிகரை, கேப்டனுங்கிற ஒரு உன்னதமான தலைவனை இந்த தமிழகம் இழந்துடுச்சு. அந்த இழப்பு நிச்சயம் காலம் நமக்கு உணர்த்தும். அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத காலம் நமக்கு உணர்த்தும். நான் கடைசியாக அவரோட பிறந்தநாளுக்கு பார்க்கும்போது அவர் கைகளை நான் இருக அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. கையை பிடிச்சிக்கிட்டு அது விடவே இல்லை. அந்த கையை அவர் விடவே இல்லை. அவருடைய கண்களே பார்த்துட்டு அந்த கண்கள் இருக்க தண்ணீர் அதை வார்த்தைகளால் என்னென்னு என்னால் சொல்ல முடியாது. அது ஏறக்குறைய ஒரு 35 வருடங்களுக்கு முன்னால் மணிவண்ணனோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் அவரை பார்க்க போகும்போது மணிவண்ணன் சொன்னார், இந்த படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட். அப்போது ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் அவன் சொல்ல படம் பண்ண ஒரு சமயம் அவர் அதே போல் என் கைகளை பிடிச்சி இறுக்கமாக கைகளை பிடிச்சிக்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொன்னார். அதே போல் நான் கடைசியாக அவர் சந்திக்கும் போதும் என்னுடைய இரு கைகளை அவர் பிடிச்சிட்டு அப்படியே பேசாமல் பார்த்தார். அந்த பார்வையில் ஆயிரம் அன்பும் சொல்ல முடியாத விஷயங்களும் இருந்தது. அந்த மரணம் கடைசியில் இப்போ எனக்கு பெரிய சோகம். கடைசி நேரத்தில் அவர் இறுதி நிகழ்ச்சிகளும் கலந்துக்க முடியலையேன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் டிவியில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது கேப்டன் பேர் வச்ச செல்வமணி காணமேன்னு கொஞ்சம் பேர் சொல்லும்போது இன்னும் எனக்கு அந்த துயரத்தை என்னால் அதில் கலந்துக்க முடியல. நான் இங்கே வடபழனி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிருக்கேன். இந்த வெளியேருந்து பார்க்கும்போது அந்த சத்தம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது என் காதுகளில் இது நெருப்பு மாதிரி அது அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவருடைய மகன்கள் சண்முக பாண்டியனுக்கும், பிரபாகரனுக்கும், மனைவர் பிரேமாத அம்மாவுக்கும், கட்சி நிர்வாகிகளுக்கும், அவங்க அனைவருக்கும் என்னுடைய துயரத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். We miss you, sir. We miss you. Sorry. We miss you, sir.